Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths Chapter-8 example 8.14 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். The mean and standard deviation of 15 observation. அப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கமா? 15 observation தான் n equal to 15. அடுத்து mean and standard deviation எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 and 5. அப்ப mean equal to 10 and standard deviation equal to 5 னு கொடுத்திருக்காங்க. Respectively, on rechecking, it was found that one of the observation with value 8 was incorrect. Okay ma, apna wrong value enna wrong. Okay ma, wrong equal to 8. Appo next enna koduthirukanga, calculate the correct mean and standard deviation if the correct observation value was 23. Appo correct value enadhu 23. Correct value equal to 23. Tamil read பண்ணிரலாம். 15 தரவு புள்ளிகளின் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் முறையே 10,5 என கண்டறியப்பட்டுள்ளது. அதை சரிபார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்டுள்ள ஒரு தரவு புள்ளி 8 என தவறுதலாக குறிக்கப்பட்டுள்ளது. அதன் சராசரி தரவு புள்ளி 23 என இருந்தால் சரியான தரவின் சராசரி மற்றும் திட்ட விலக்கம் காண்க. இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ரெண்டே ஸ்டெப் மீன்ஸ் 4 ஸ்டெப்ல பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்கரெக்ட்ல சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். சரியாம்மா? இதை கண்டுபிடிச்சிட்டோன்னா இதில் இருந்து நம்ம கரெக்ட் என்ன பண்ணலாம், கரெக்ட் சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எத்தனை ஸ்டெப்புன்னு பாருங்கம்மா. 1 2 3 4 இல்லைம்மா? இது 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. டோட்டல் 4 ஸ்டெப் பண்ணலாமா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் எழுதலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ் இல்லையா? இன்கரெக்ட் சிக்மா எக்ஸ். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். சிக்மா எக்ஸோட ஃபார்முலா எக்ஸ் பார் இல்லையாம்மா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பை என். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கிறத எழுதலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் 10 கொடுத்துருக்காங்க. சமேஷன் எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை என் வேல்யூ வந்து நமக்கு 15. அப்போது சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 15 நமக்கு என்ன வரும்? 150. ஸோ நமக்கு சமேஷன் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இது அப்படியே இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேம்மா? இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்னா சமேஷன் தட் இஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ராக்கெட் சிக்மா தட்ஸ் திட்ட விலக்கம். சரியாம்மா? ப்ளஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்ரு என். அப்போ நமக்கு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? இந்த சிக்மா ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 10 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்ரு என் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கம்மா? 15. அப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 100 இன்ட்ரு 15. அப்போது சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 100னா 125 இன்ட்டு 15 இல்லையா? சைடில் போட்டு பார்த்துடலாம். 125 இன்ட்டு 15 125 இன்ட்டு 15 25 2 12 6 5 2 1 5 7 1875. ஓகேம்மா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குமா? 1875. இது நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டு விட்டுடலாம். இது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதாவது கரெக்ட் சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேம்மா? தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் சமேஷன் எக்ஸு. கரெக்ட் சமேஷன் எக்ஸ். ஓகேம்மா? இதுக்கு ஃபார்முலா என்னது? கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட். அதாவது கரெக்ட் வேல்யூ வேணும்னா அந்த இன்கரெக்ட் வேல்யூலேருந்து ராங் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும், ரைட் வேல்யூவை ஆட் பண்ணணும். கரெக்டாம்மா? அப்போ இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் மைனஸ் ராங் வேல்யூ ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது ஆட் கரெக்ட் வேல்யூ. இப்போ வேல்யூஸ் எழுதலாமா? அப்போது கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் என்னமா இருக்குது? இன்கரெக்ட் 150 இல்லையா? அப்போது 150 மைனஸ் ராங் வேல்யூ வந்து 8 ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ 23. அப்புறமா என்ன வரும் நமக்கு? 173லேருந்து 8 போயாச்சுன்னா 173லேருந்து 8 13ல் 8 போயாச்சுன்னா 10 5 அப்போது 6 165 இல்லையாம்மா? அப்போ 165 நமக்கு இதான் ஆன்சர். 165 கிடச்சிருக்கு. நான் எழுதிக்கலாம். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 165. இதை நம்ம அப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம்.
இதில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க, மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னதுமா, மீன் கண்டுபிடிக்கலாம். எதுக்கு மீன்? கரெக்ட் வேல்யூ மீன் இல்லையா? அப்போ எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா என்னம்மா, கரெக்ட் சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் இல்லையா? அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு கரெக்ட் சமேஷன் எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 165 டிவைடட் பை 15. இதை நம்ம ஆட் பண்ணுறது கட் பண்ணலாம் பாருங்கள். 5ஆல் 3 அண்ட் இல்லை 15ஆலே கட் பண்ணலாமே. 1 அப்புறம் 11 இல்லையாம்மா? அப்போ நமக்கு 11 ஆன்சர் கிடச்சிருக்கு. எது கரெக்ட் மீன் சரியாம்மா? இது வந்து கரெக்ட் மீன். கரெக்ட் மீன். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 4 இல்லையாம்மா? ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு? கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்குமா, நம்ம எழுதலாம். கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்கரெக்டில் இருந்து நம்ம அதே ப்ரொசீஜர் தான். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ராங் வேல்யூ சரியாம்மா? ராங் வேல்யூ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் எடுக்கணும். அடுத்து கரெக்ட் வேல்யூ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம எழுதலாம் பாருங்கள். இன்கரெக்ட் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்னம்மா கிடச்சிருக்கு, 1875 மைனஸ் ராங் வேல்யூ எவ்வளவு நமக்கு 8 ஸ்கொயர் ப்ளஸ் கரெக்ட் வேல்யூ என்னமா இருக்குது நமக்கு 23 இல்லையா? 23 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1875 மைனஸ் அப்போ 64 ப்ளஸ் 23 ஸ்கொயர் நமக்கு சைடில் போட்டு பார்க்கலாம். அப்போது 9 6 6 4 9 12 529 இல்லையா? 529 நம்ம இதை ஆட் பண்ணலாம். 1870 சைடில் போட்டு பார்க்கலாமா? 1875 529 ஆட் பண்ணும்போது என்ன வரும்? 14 1 8 0 ரிமைனிங் 1 மீது 1 2404. அது வந்து 64 சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணும்போது 0 4 நெக்ஸ்ட் 3 2340 இல்லையாம்மா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 2340. ஓகேம்மா, இது வந்து நமக்கு கரெக்டு சிக்மா ஸ்கொயர் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம அதை எழுதலாம். அப்போது செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லையா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு சிக்மா இல்லையாம்மா? ஃபார்முலா என்னது வரும்? ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம எழுதலாம் சிக்மா. நெக்ஸ்ட்டு நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஆன்சர் என்னது நமக்கு 12340 டிவைடட் பை 15 இல்லையா? என்னோட வேல்யூ 15 மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என். சமேஷன் எக்ஸ் பை என் வந்து நம்ம டேரெக்டாகவே போடலாம் பாருங்கள். இதை வந்து நமக்கு சமேஷன் எக்ஸ் பை என் இல்லைனா இப்படி கூட போடலாம். சமேஷன் எக்ஸ் வேல்யூ வந்து 165 டிவைடட் பை என் வேல்யூ வந்து நமக்கு 15 த ஹோல் ஸ்கொயர். மறக்காமல் ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ ரூட் ஆஃப் இதை நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். இதை நம்ம 5 டேபிளால் கட் பண்ணலாம். 3 5 are 15. அப்போது 4 5 20 34 4 5 20னா 34 6 5 30 n 5 40 சரியாம்மா? 3 டேபிளாக கட் பண்ணியாச்சுன்னா 1 5 15 6 156. இது வந்து 11 டேபிளால் 15 டேபிளாலே கட் பண்ணலாம். அப்போ 11 இப்போ 11 ஸ்கொயர் வரும். அப்போ 156 மைனஸ் 11 ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வருமா? ரூட் ஆஃப் 156 மைனஸ் 121. ரூட் ஆஃப் என்ன வரும்? 121 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 30 156 121 5 35 இல்லையாம்மா? 35 வரும். இது நமக்கு ஈஸியாக நம்ம லாக் புக் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கம்மா. கண்டுபிடிக்கலாம் ரூட் 35 இல்லையா? இது நமக்கு 100க்குள்ளே இருக்குது. ஸோ 35 டேரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். 35க்கு 0. இப்போ 35க்கு 0 என்ன வருதுமா நமக்கு ஆன்சர்? 5.916. 35க்கு 0 5.916. இப்போ நமக்கு ஆன்சர் என்னம்மா? சிக்மா ஈக்குவல் டு டேரெக்டாக எழுதிடலாம்ல 5.91. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர்.